இந்த பப்ளு ஏன் இவ்வளவு மிஞ்சி போன பழைய தீபாவளி பட்டாசுலாம் வச்சுக்கிட்டு என்ன பண்றேன்னு யோசிச்சுட்டு இருந்தான். நீ எதுல இவ்வளவு யோசிக்கிற கூட்டா அதை வச்சு நான் ஒரு அட்டகாசமான ஒரு மேட்டர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு குடு எடுத்து ஓடி போயிட்டேன். பாவும் பயப்புல அழுதுட்டு இருக்கிறான். சரி இப்ப இதை வச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருங்க இந்த பட்டாசுலாம் கொஞ்சம் வெடிக்குதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். அது டவுட்டாவே இருக்குது. ஏன்னா பாத்தீங்கன்னா மழையெல்லாம் நனைஞ்சு நாசமா போச்சு இந்த பட்டாசு. இருக்க வெடிப்பா என்னது மறந்து போயிட்டேன்னு இது இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது ஸ்கை ஷாட் வச்சு வெடிக்குதான்னு பாப்பேன். இப்ப ஐயோ எனக்கு ஒரு பட்டாசு வெடிக்கிறது ரொம்ப பயமாச்சு. இருங்க வெடிக்குதான்னு பாக்கலாம். எங்கடா வெடிக்க மாட்டேங்குது. ஆட பாவியா. சரி அப்ப இதை வச்சு நாம அதை பண்ணிட வேண்டியதுதான். அப்படி என்னடா இது வச்சு பண்ண போற அப்படின்னு கேட்பீங்க. அதாவது நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுல இருக்கிற எல்லா பட்டாசையும் பார்த்தீங்கன்னா எடுத்து மருந்து கொட்டி அப்படி புஷ்ன்னு வெடி வைக்க போறோம். எங்க அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்களே. அம்மா என்கிட்ட ஒரு பட்டாசு இல்ல. அவன் போய் சொல்றான் ஏன்டா அவன் பட்டாசு இல்ல நம்பாதீங்க. என்னது அந்த குண்டு எடுத்து வாயில வச்சு வெடிச்சிருக்கீங்களா? ஐயோமா சத்தியமா என்கிட்ட பட்டாசு இல்லைன்றல. ஐயோ அது மேல உட்காந்து இருக்கோமா. ஐயா ஆஹா ரைட்ரா. ஐயோ பத்தாச்சிராதவா ஏமா பத்தாச்சிராதவா ஏமா. அட பாவி இதெல்லாம் கனவா? இவ்வளவு நம்ம கனவுல தான் வந்துகிட்டு இருக்குமா? ஆஹா பட்டாசு. ஓகே ரைட் மக்களே இனி நம்ம வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பட்டாசுல எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இருக்கிற மருந்துலாம் எடுத்து கொட்டி புஷ்ன்னு வெடிக்க வைக்க போறோம். பட் இதை ட்ரைவை செஞ்சு யாருமே வீட்டுல ட்ரை பண்ணவே கூடாது. ஓகேங்களா? ஓகே ஸோ இது நம்ம ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் போடுறோம். தயவு செஞ்சு யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க. சரி இப்போ இதை எப்படிடா அறுக்க போறேன்னு கேட்டீங்கன்னா ஒரு பட்டாசையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரம்பம் இல்ல கத்தி வச்சு எல்லாத்தையும் அறுத்ததுக்குள்ள இருக்கிற பவுடர்லாம் பிளேட்ல போட்டு எல்லாத்தையும் அட்டன் டைம்ல வெடிச்சா எப்படி இருக்கும்? செமையா இருக்குல்ல. அதெல்லாம் இப்ப நம்ம பண்ணி காமிக்க போறோம். நான் முன்ன சொன்ன வேர்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரை பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த 1000 ரூபாய் மதிப்புள்ள ஸ்கை ஷாட்டை தான் எடுத்து அறுக்க போறோம். ஏன்டா இந்த பட்டாசு இவ்வளவு வேஸ்ட் பண்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப நாளா இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு ஒரு தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆசை. அதனாலதான் இப்ப இதெல்லாம் அறுத்து பாக்குறேன். ஆஹா இங்க பாருங்க மக்களே இதுக்குள்ள ஆக்சுவலா அந்த பால் இருக்குல்ல இதுதான் பாத்தீங்கன்னா மேல போய் வெடிக்குமா. சரி இது ஆக்சுவலா என்னதான் இதுக்குள்ள பால்குள்ள இருக்க ஏதோ துணி போட்டு கட்டி வச்சுக்கிறாங்க. சரி அதையும் பாத்துடலாமே அப்படின்னு சொல்லி பாலையும் பாத்தீங்கன்னா பிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது ஆக்சுவலா பாலே கிடையாது. நம்ம அந்த பால் ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். உங்களுக்கு எத்தனை பேர் சாப்பிட்றீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த பால் கப்பை திறந்து இல்ல பால் மாதிரியே இருக்கும். அதுக்குள்ள ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிடுவோம்ல அதை தான் மக்களே வச்சுக்கிறானுங்க. பட்டாசு சாலையெல்லாம் இருப்பாங்களா அந்த மாதிரி ஐட்டம். இப்போ ஆடா பாவி டேய் ஐயோ இதெல்லாம் வந்து குளிச்சு தேய்ச்சி எடுக்கிறதுக்குள்ள என் உசுரே போயிரும் போலயே. பட் இருந்தாலும் இதுக்கோசரம் தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எதுக்கோசரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெடிக்கிறதுக்கு தான். சரி வாங்க இப்போ இதெல்லாம் வெடிச்சு கொளுத்து விடுவான். ஹாப்பி தீபாவளி ஃபோக்ஸ். பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்துட்டாங்க. என்னப்பா பாத்தீங்கச்சான்ட்டு அப்படி வந்துச்சு மக்களே. பாத்தீங்களா நீங்களே அடேங்கப்பா. பட் இதுல யாரும் ட்ரை பண்ணிடாதீங்க. ரொம்ப ஆபத்து. ஐயோ சாமி வேற லெவலு மக்களே. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நிறைய தீபாவளி வீடியோ நம்ம வந்து பட்டாசு வெடிக்கிற வீடியோலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போட போகிறோம். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இப்போ உங்களுக்கு